அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு நாடக அமைப்பாளர். வைகாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், காஞ்சிபுரம் பக்கத்துல CVM நகர் அப்படிங்கிற ஊரு. துர்காதேவி நாடக மன்றம் நாட்டார் மங்கலம் லைன்ல கம்மந்தூர் செஞ்சி பக்கத்துல இருக்கு. சர்வசக்தி நாடக மன்றம் கிருஷ்ணாவரம் கூட்டுரோட் பக்கத்துல ஆனைபோகி. குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் ஒடுக்கத்தூர் பக்கத்துல முத்துக்குமரன் மலை. பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் செய்யாறு பக்கத்துல பாராசூர் பக்கத்துல மதுரால நாடகம். துளசி நாடக மன்றம் சின்ன குழப்பலூர் பக்கத்துல எட்டித்தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல நாடகம். பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் ஆரணி அடுத்த வீரசம்மனூர் மாதா கோவில். காஞ்சி கௌரி நாடக மன்றம் சேட்பட் அடுத்த கோணாமங்கலம் காலனி. செய்யாறு வாணி நாடக மன்றம் வாலாஜா அடுத்த ராமாபுரம். மேல்ஓட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் சேட்பட் அடுத்த இந்திரவனம் மாதா கோவில். சிவஸ்ரீ நாடக மன்றம் விண்ணமங்கலம் அடுத்த காட்டேரி. கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் போலூர் அடுத்த பூங்கொல்லைமேடு. சபரி நாடக மன்றம் போலூர் அடுத்த 99 புதுப்பாளையம். அசோக் நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த சந்திரம்பாடி. பரணி நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த மாம்பாக்கம் காலநில நாடகம். நந்தினி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த வாழ்குடை. பத்மா நாடக மன்றம் சேனூர் காட்பாடி பக்கத்துல உண்ணாமலை சமுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல நாடகம். பூவரசன் நாடக மன்றம் சின்ன குழப்பூர் பக்கத்துல கோழி புலியூர். முத்தாலம்மன் நாடக மன்றம் போலூர் டு செங்கம் லைன்ல கடலாடி மாம்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நாடகம். வள்ளி நாடக மன்றம் தேவிகாபுரம் பக்கத்துல தச்சாம்பாடி. தனம் நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த பகவந்தபுரம். தனுஷ் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த பல்லையச்சூர். இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு. கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. நேத்து நான் பதிவு போட முடியாததுக்கு காரணம் சொல்லியிருந்தேன். ஆனா ஒரு சிலர் உடம்பு சரியில்லை, அம்மாக்காக செக்அப் போயிருந்தேன்னு சொன்னா எனக்கு நினைச்சிட்டு நிறைய பேர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. பாருங்க, உங்களுக்காக தான் இவ்வளவு விளக்கமா பேசியிருந்தேன் நேத்து. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு செக்அப்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என்னால அக்கறை வச்சு எப்பவுமே விசாரிக்கிற என்னுடைய சகோதரர்கள் இவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷம். அப்புறம் அண்ணனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கலசப்பாக்கம் பக்கத்துல சங்கரன் பாளையம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வருஷம் வருஷம் தொடர்ந்து அப்பா காலத்துல இருந்து நட்பு தலைவருக்கும் அப்பாக்கும் போன்லயே முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுவாங்க. இந்த முறை நேரா நாடகத்தை புக் பண்ணிருக்கிறாங்க. சிறந்த மன்றமா எப்பவுமே செலக்ஷன் பண்ணி தான் கொடுப்போம். நம்ம லைன்ல இன்னும் கலசப்பாக்கம் லைன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஊர் நாடகம்லாம் வைக்காம இருக்கீங்க. சீக்கிரமா வாங்க, நாடகம்லாம் ஒப்பந்தம் பண்ணுங்க. எங்க அண்ணனுங்க போலவே நீங்களும் தொடர்ந்து வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. தலைவர் நீங்க பேசுறீங்களா? எதனா நம்ம அப்பா காலத்துல இருந்து எங்கதான் நாடகத்தை ஆன்லைன்ல தான் நம்ம சிவா அமுதா நாடக மன்றம் தான் நாங்கள் அமுத்துவோம். அப்பா போன காலத்துல அக்கா மூலியமாக நாங்கள் ஃபோன் பண்ணியும் சொல்லுவோம், இந்த தேதி போகணும், இந்த தேதி புக்கிங் ஆகிடும், இல்லை மறுபடியும் நேரம் வாங்கணும், நேரம் வருவோம். நாடகம் சிறப்பாக இருக்கும். எங்கள் ஊரும் அவருக்கு மகிழ்ச்சியாக வாழ்த்துவோம். மீண்டும் அக்கா அந்த நாடகம் மேல் மேலும் வளரணும். எங்கள் ஊர் சார்பாகவும் எங்கள் கிராம சார்பாகவும் வாழ்த்து, எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அனைவரும் திறந்து இந்த நாடகத்தை கண்டு கழித்து அக்கா பேரும் அப்பா பேரும் வாழ்த்துவாரு. உங்கள் பணிபடும் பயமுடன் கேட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க பேசுறீங்களா பிரதர்? நாடகம் எல்லாம் யூடியூப்ல பார்த்துட்டு போவீங்களா பாக்குறதுக்கு? இன்னைக்கு போவீங்க? சரி, தொடர்ந்து நாடக கலை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன், நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.